So very good morning guys. This is Shahul Amit. Welcome to CivilsTute. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்ரோ ட்ரோன். ஸோ இந்த அக்ரோ ட்ரோன்னா என்ன? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கும் ஸோ டிஜிட்டல் ஃபார்மிங். ஸோ நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது டிஜிட்டல் ஃபார்மிங். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு CivilsTute. நான் உங்கள் ஷாகுல் அமீர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்ரோட்ரோன். ஸோ அக்ரோட்ரோன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோன்னா பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, உரங்கள் தெளிப்பாங்க. எதுக்கு? அந்த கிராப்ஸ் வந்து நல்லா கல்டிவேட் ஆகுதுக்கு. ஸோ இது அக்ரோட்ரோன் யூஸ் பண்றதுனால அந்த உரங்கள் தெளிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 100 உரங்கள் தெளிக்க வேண்டிய இடத்துல சில பேர் என்ன 120 தேய்க்கிறாங்க. இதனால மண்ணோட தன்மை கெட்டு போகுது. அந்த மண்ணோட தன்மை கெட்டு போகுது. ஸோ அப்போ 100 தெளிக்க வேண்டிய இடத்துல அக்ரோட்ரோன் கரெக்டாக அந்த 100 மட்டும் தான் தெளிக்கும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஸ்ப்ரே பண்ணாது. ஸோ உரம் எங்கே தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக தேய்க்கிறதுனால அந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ நல்ல துல்லியமான விவசாயம் நடக்கிறது. ஸோ இதனால மண் வளம் கெட்டு போகாமல் இருக்கு. அதிகமாக உரம் தெளிக்காதனால மண் வளம் கெட்டு போகாமல் இருக்கு. கிராப் மேனேஜ்மெண்ட் நடக்குது. அதுதான் சொல்லுவாங்க கிராப் மேனேஜ்மெண்ட். அந்த இந்த பயிரோட தன்மை அப்படியே இருக்கு, கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சருக்காண்டியும் டிஜிட்டல் ஃபார்மிங் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்றதுனா என்ன ஆகுதுன்னா ரொம்ப துல்லியமான ஒரு விவசாயம் நடக்குது, வேளாண்மை நடக்குது. அதுவும் இல்லாமல் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல உரம் தெளிக்கிறதுனால உரம் அதிகமாக யூஸ் பண்ற விதமும் குறையுது. ஸோ உரத்தை வந்து பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ உரம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தெளிக்கிறதுனால உரம் பயன்பாடும் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் துல்லியமாக தெளிப்பதில் மற்றும் நடம் பருவதில், விதைகள் விநியோகிப்பதில் உள்ளிட்ட பயிர் மேலாண்மைக்கு விவசாயிகள் அதிக அளவில் விவசாய ட்ரோன் பயன்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த டெக்னாலஜி யார் யாருக்கும் யூஸ் பண்ணுதுன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ். அவங்க தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 85% இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சென்சஸ் படி பார்த்தா ஒரு 85% வந்து இப்போ யார் இருக்காங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம், மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுற ஆளோட அந்த காசு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக டைம் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான டயத்தில் அவங்க எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுனால என்னன்னா அவங்களுக்கு காஸ்ட் ரொம்ப சேவிங்ஸ் ஆகும். அந்த காஸ்ட்டை வேற எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான மிஷின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்ச் பொறுத்தும் இது கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணும். இந்த கிளைமேட் சேஞ்ச், ஹெவி ரெயின்ஸு, ஹார்டிட் வீட்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த வாய்க்கால் நடுறதா இருக்கணும், அது கூட ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராப் ஹெல்த் மானிட்டரிங். ஸோ அதுதான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். சாயிலோட தன்மை, சாயில் மேனேஜ்மெண்ட் இருக்கும். கிராப் மானிட்டரிங், கிராப்போட ஹெல்த் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு ரொம்ப துல்லியமான அக்ரிகல்ச்சர், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எது தேவையோ அந்த இடத்துல மட்டும் அந்த விஷயம் நடக்கும். துல்லியமான அக்ரிகல்ச்சர் இந்த இடத்துல நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பெஸ்டிசைட், அந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதும் உரம் அதாவது காளான்கொல்லிகள் தெளிக்கிறாரும் கரெக்டான இடத்துல தெளிக்கிறதுனால ஸோ நியூட்ரிஷன் அப்ளிகேஷன் உள்ள அந்த சாயில் ரொம்ப ஃபார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் கால்நடைகள் மேனேஜ்மெண்ட், அதாவது கால்நடைகள் இருக்க மாடு யூஸ் பண்ணுறோம் விவசாயத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆடு மாடெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இதுவுமே இதில் யூஸ் பண்ணுறாங்க அக்ரோ ட்ரோன். ஸோ அதை மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிராப் மேப்பிங், இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ கிராப் ஹெல்த் மானிட்டரிங். ஸோ கிராப் ஹெல்த் மானிட்டரிங் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கிராப் வந்து ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா ஸோ அதிகமாக கிராப் கல்டிவேஷனுக்கு இது கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 3 வருஷம் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் வந்து ஒரு கிராப் வந்து ஒரு விதமான கிராப்பை கொடுக்குதுன்னா அந்த அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து ஒரு கிராப் வருதுன்னா அது 15 வருஷத்துக்கு ஆகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப துல்லியமான அக்ரிகல்ச்சர், எந்த இடத்துல எது தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா கல்டிவேஷனுக்கு. அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் நியூட்ரிஷன் அப்ளிகேஷன். ஸோ இந்த ட்ரோன் வந்து என்ன பெஸ்டிசைட் நியூட்ரிஷனும் கிராப்ஸ் எங்கே தேவையோ அங்கே மட்டும் தெளிக்கிறனால கெமிக்கல்ஸோட அமௌண்ட் அந்த யூஸ் பண்ணுறது ரெடியூஸ் ஆகுது. இதனால அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, எஃபிஷியன்சி. அதாவது ஆல்ரெடி இருக்கிறதோட எஃபிஷியண்டாக இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால்நடைகள், அதாவது லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டாக் என்னன்னா இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி அவங்களோட ஹெல்த்தையும் அதோட பிஹேவியரையும் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிராப் மேப்பிங், ட்ரோன் யூஸ் பண்ணி 3D மேப், அதாவது ஃபார்மிங்ல 3D மேப் யூஸ் பண்றாங்க. 3D மேப் யூஸ் பண்ணி ஸோ ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி எல்லாம் கல்டிவேஷன் பண்ணலாம், இருக்கிற வளங்களை எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இதுதான் நம்ம இதில் பார்த்தோம், அதை இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இதோட அட்வான்டேஜஸ்னா ரொம்ப துல்லியமான அக்ரிகல்ச்சர் நடக்கும், எஃபிஷியண்டாக இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தா தான் ரொம்ப ரொம்ப காஸ்ட் சேவிங்ஸ் ஆகும். எப்படின்னா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால 15%
நார்மலாக யூஸ் பண்ணுறதும் 15% சேவிங்ஸ் ஆகுது. 15% ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அக்ரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபியூல் காஸ்ட்டாக இருக்கட்டும், டிராக்டர் வச்சு இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே குறையினால ரொம்ப ரொம்ப காஸ்ட் சேவிங்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நோ ரிஸ்க், எந்த ஒரு கெமிக்கல் பொல்யூஷனும் நடக்க வாய்ப்பு இல்லை. இஸ் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் வந்து எந்த ஒரு இதையுமே கெட்டு போகலை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க போகுது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு விஷயத்த கொண்டு வருது. இதனால வந்து டிராக்டர் தொழில் அந்த மாதிரி அந்த டிராக்டர் தேவையில்லை, மற்ற எந்த ஒரு மிஷினுமே தெரியல, ட்ரோனை வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு டெக்னாலஜி, அந்த டிராக்டர் வாங்கணும், அந்த டிராக்டர் ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி எந்த இதுவுமே தேவைப்படலை. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இல்லாமல் ட்ரோனை வச்சு மட்டுமே ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப துல்லியமான விவசாயம், ரொம்ப துல்லியமான விவசாயம், செயல்திறன், செலவு சிக்கனம், சுற்றுச்சூழல் உகந்தது, புதுமை. இதான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இனிஷியலாக ஹை காஸ்ட். ஸோ ஒரு விவசாயிகளால் அந்த அளவுக்கு கொடுத்து வாங்க முடியாது. மினிமம் ஒரு ட்ரோனோட விலை எவ்வளோ இருக்குன்னா 3 லட்ச ரூபா இருக்கு. ஸோ 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு விவசாயிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகமான லோடை வந்து இதனால தூக்கிட்டு போக முடியாது. ரொம்ப கம்மியான லோடை தான் தூக்கிட்டு. அப்போ ஒவ்வொரு டைமும் லோடிங் அன்லோடிங் நடக்கிறதுனால இது ஒரு டிராபேக்காக சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது லிமிடெட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபியூச்சர்ல இது R&D ஒர்க் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லிமிடெட் ட்ரோனை வந்து ரொம்ப லிமிட்டாக தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதான் இங்கே பார்த்துருக்கோம். சுமைத்திறன் வரம்புகள், அதாவது வந்து அந்த சுமை, ட்ரோன்ல சில இவ்வளவுதான் வைக்க முடியும்னு ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் உயிரி ஆரம்ப முதலீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 3 லட்ச ரூபா கொடுத்தா வந்து என்ன ஒரு ட்ரோனே வாங்கணும். ரீசெண்டாக தஞ்சாவூர்ல கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்போ விவசாயிகள் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, எங்களுக்கு வாடகைக்கு கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்கணும், நாங்கள் ஒரு நாள் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி வாடகைக்கு வாங்கி கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது இதுக்கு கவர்மெண்ட் என்ன மெசேஜ் எடுத்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த ட்ரோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ட்ரோன்ஸ் வச்சு எப்படி பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும், எப்படி வந்து அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ரிலீஸ் பண்ணிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து SOP ரிலீஸ் பண்ணிருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ஸோ அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா ட்ரோனை வாங்கி அதை மாணவர்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்கறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட் அலிகேஷன்ல கிசான் ட்ரோனை ப்ரொமோட் பண்றத சொல்லி ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மூலமா என்ன ஆகுனா ஃபார்மர்ஸுக்கு டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டலைஸ் ஆகிறது, இன்சிடென்ட் ஸ்ப்ரே பண்றதுக்கு, நியூட்ரிஷன் ஸ்ப்ரே பண்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிசான் ட்ரோன் இந்தியாவில் என்ன கருடான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிசான் ட்ரோன் வந்து பார்த்தோன்னா கருடா. இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நிறைய பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிசான் ட்ரோன் வந்து பார்த்தோன்னா கருடா. கருடா. ஸோ அதுக்கப்புறம் 2021 போட்ட ட்ரோன்ஸ் ரூல்ஸ் இதுபடி ஸோ சில விதிமுறைகள் இருக்கு. ட்ரோனை யூஸ் பண்ணா கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சொல்லி சில விதிமுறைகள் இருக்கு. அந்த சிவிலியன் ட்ரோன் ஆப்ரேட்டர், அந்த ஆப்ரேட்டர் வந்து சில ரூல்ஸுக்கு மேக் பண்ணி தான் அவர் இது பண்ணி ஆகும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா புதுசாக 1 லட்சம் ட்ரோன்ஸ் வந்து உருவாக்க போறாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சர் ஃபார்மிங்ஸ்க்கும் மற்ற சில விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸோட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ட்ரோன் மெக்கானிசம் இன்க்ளூட் பண்ணி நிறைய அந்த இம்போர்ட்ஸை பேன் பண்றாங்க. எதுக்குன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் நிறைய இம்போர்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இம்போர்ட்ஸை இதை குறைக்கிறாங்க. இந்த ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் மெக்கானிசம் மூலமா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. PLA ஸ்கீம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த PLA ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்கன்னா இம்போர்ட்ஸை குறைக்கிறாங்க. அதை இந்த இம்போர்ட்ஸை குறைக்கிறதுல இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் யூஸ் பண்றாங்க இந்த ஸ்கீம்ஸை. அதாவது ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இம்போர்ட்டை குறைக்கிறதா மெயின் ஆப்ஜெக்டிவே. அதை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதுக்கு சுவாமிமிதா ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வேலன்ஸ் ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வில்லேஜை சர்வேலன்ஸ் பண்றது, அந்த டெக்னாலஜி எப்படி அந்த டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கான இந்த இதுதான் இந்த சுவாமிமிதா ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ அரசு நடவடிக்கை இதுதான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணும், மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரோன்னா என்னன்றதை அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும். இந்த ட்ரோன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்றத பண்ணணும். இதோட சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதனால வர தீமைகளை அட்ரஸ் பண்ணி அதுக்கும் கவர்மெண்ட் வச்சு மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் எக்ஸஸ், அதாவது மீடியம் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸால அந்த அளவுக்கு கொடுத்து வாங்க முடியாது. அதனால வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு லோனோ இல்லை கடனாவோ சில விஷயம் கொடுக்கணும். அதுதான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்னா ஃபார்மர்ஸோட ட்ரோன் மேனுஃபேக்சரர்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் சேர்ந்து இனோவேஷனை எப்படி பண்ணலாம், இந்த அக்ரோ ட்ரோனை வச்சு எப்படி பண்ணலான்றத சொல்லணும். இதெல்லாம் வே ஃபார்வர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேஸ் ஸ்டடிஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜார்ஜ் மோர்கன், இவர் யாருன்னா ஒரு 3ஆம் தலைமுறை விவசாயி. இதெல்லான்னு சொல்லிட்டு ஜோர்ஜியான்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா 36 கிலோ ட்ரோனை வச்சு 30 லிட்டர்
பூச்சிக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இந்த ஸ்வீட் ஆனியன்ற ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. இது மூலமா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா 15% சேவிங்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபியூயல் காஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூசேஜ்லாம் 15% சேவிங்ஸ் ஆகுது. அது இல்லாம சாயில் டேமேஜும் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு இந்த கேஸ் ஸ்டடியில ஜார்ஜ் மார்கன். அதுக்கப்புறம் பிரையன் பிக்கரிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு 5ஆம் தலைமுறை ஃபார்மர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க சைனாவை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஆர்கானிக் பெஸ்டிசைடுக்கும் பிளான்ட் சீட்ஸுக்கும் என்ன பண்றாரு, கிசான் ட்ரோனை யூஸ் பண்றது ஹவுஸ் அண்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்ரோட்ரோன் யூஸ் பண்றதுனால கிட்டத்தட்ட வந்து 7 லட்சம் கிராப்ஸுக்கு வந்து ஆனுவலா யூஸ் பண்றதா அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய குயிசஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸ்டே ஃபாலோவர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.